வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு வீக்லி ஒன்ஸ் இந்த கடைசல் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம சுரக்காயில் இதை ரெடி பண்ணியிருப்போம். ஈஸியாக குக்கரில் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் சூப்பரான டேஸ்ட்டில் இதை நம்ம பண்ணியிருக்கோம். இது சூடான சாதத்தில் இந்த ஒரு 2 கரண்டி நம்ம இதை எடுத்து ஆட் பண்ணிவிட்டு அதில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். சின்ன குக்கர் இருந்தால் கூட ஓகே. அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சுரக்காயை ஆட் பண்ணிக்கலாம். சுரக்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதில் ஆனியன், அதாவது சின்ன வெங்காயம் இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 உரித்து அப்படியே முழுசாகவே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். பூண்டு ஒரு 8லேருந்து 10 பற்கள் வந்து நம்ம சின்ன சின்ன பற்களாக இருந்தாலும் சரி ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு 3, மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். 10 அப்படின்னா நம்ம லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். இப்போ தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி மீடியம் சைஸாக இருந்துச்சுன்னா 3 எடுத்துக்கோங்க. பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா 2 போதும். புளி ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவுக்கு எடுத்து டைரெக்டாக நான் அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் நம்ம ஃபுல்லாக ஆட் பண்ணக்கூடாது, ஏன்னா குக்கரில் அந்த வாட்டர் ஃபுல்லாக ஆட் பண்ணும்போது பொங்கி வெளியில் வரும். அதுக்காக ஒரு 75% அது மூழ்கிற அளவுக்கு நம்ம ஆட் பண்ணால் போதும். அந்த வெஜிடபிள் எல்லாமே சேர்ந்தது பாருங்கள், அந்த அளவுக்கு தான் நம்ம வாட்டர் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு மூடி அடுப்பை பற்ற வச்சுட்டு சாப்பாட்டுக்கு எத்தனை விசில் விடுவோமோ அத்தனை விசில் நம்ம இதை விட்டால் போதும். ஸோ அடுப்பு பற்ற வச்சிடலாம். நான் வந்து ஒரு 4 விசில் விட்டுருந்தேன். சாப்பாட்டுக்கு அதே விசில் தான் நான் விடுவேன். ஸோ அதுமாரி உங்கள் குக்கரில் சாதம் நீங்கள் வடிக்கிறதுக்கு எத்தனை விசில் விடுறீங்களோ அத்தனை விசில் விட்டால் போதும். காய் நல்லா குக் ஆயிரும். பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. பூண்டு எல்லாமே ரொம்ப சாஃப்டாக குக் ஆகிருக்கு. இப்போ நம்ம இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம். இப்போ அதில் இருக்க வாட்டர்லாம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வடிகட்டிட்டு கூட அதுக்கப்புறம் நீங்கள் மத்துக்கட்டை வச்சு கடைய போகலாம். இப்போ அது கடையிறதுக்கு முன்னாடி நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு 7-8 மிளகாய் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு பொரிய விடலாம். அதுக்கப்புறம் சீரகம் ஒரு அரை டீஸ்பூன், பெருஞ்சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும். அது நல்லா பொரியும் போது கட் பண்ணி வச்சுருக்கிற 8லேருந்து 10 வரமிளகாயை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 30 செகண்ட்ஸு கரண்டியால் நம்ம மிக்ஸ் பண்ணோம். இன்பிட்வீனில் நம்ம கருவேப்பிலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதனால் மிக்ஸ் பண்ணுங்கள். அடுப்பை சிம்மில் வச்சுருங்க, இல்லாட்டி மீடியம் ஃப்ளேமில் வைங்க, இல்லைனா கருகிரும். அப்படி பொறுமையாக அப்படியே கிளறி விட்டிங்க அப்படின்னா இந்த வரமிளகாய் வந்து ட்ரை ஆகி உங்களுக்கு அந்த காரம் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு இருக்காது. நல்லா அந்த வரமிளகாயோட டேஸ்ட்டு தான் உங்களுக்கு அந்த கடைசியில் இருக்கும். நீங்கள் மிளகாத்தூள் எதுவுமே நம்ம இதில் ஆட் பண்ண போகிறது கிடையாது. இந்தமாரி வரமிளகாயை மட்டும் நம்ம போட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இப்போ இதை நம்ம இந்த வரமிளகாயை தாளிப்பு எல்லாம் சேர்த்து இதில் ஆட் பண்ணிட்டோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மத்துக்கட்டை இருக்கும் பார்த்திங்களா, அதை எடுத்து இந்தமாரி நல்லா கீழே வச்சு நல்லா மசிச்சு விட்டுறலாம். மசிச்சு விட்டதுக்கப்புறம் இதில் நான் வந்து ஒரு 100 கிராம் துவரம்பருப்பு ஊற வச்சுருந்தேன். அது நம்ம பார்த்துட்டு எவ்வளோ நம்ம காய் வெஜிடபிள் போட்டிருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அப்படியே மத்துக்கட்டையால் எகைன் நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. அவ்வளோதான், நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு சுரக்காய் கடைசல் ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம புளி பருப்பு இதெல்லாம் நம்ம போட்டிருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி தலையை நம்ம கட் பண்ணி அதில் தூவிக்கலாம். தூவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடான சாதத்தில் இதை ஒரு 2 கரண்டி எடுத்துகிட்டு அப்படியே நல்லெண்ணெய் ஒரு 2லேருந்து 3 சின்ன ஸ்பூனில் நம்ம ஆட் பண்ணிவிட்டு சூடான சாதத்தில் இதை போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த நியூ டிஷ்ஷஸ் அண்ட் வெரைட்டிஸ் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.